மாவட்டங்கள் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. தமிழ்நாடு அரசு போர்க்கால நடவடிக்கை என்னும் அடிப்படையில் மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் இந்திய ஒன்றிய அரசு ஏற்கனவே தமிழ்நாடு அரசு விடுத்த கோரிக்கையை பொருட்படுத்தவில்லை. 2475 கோடி இழப்பீடு வேண்டும், வெள்ள நிவாரணம் வேண்டும் என்ற கோரிக்கையை அலட்சியப்படுத்தி 944.80 கோடியை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். இப்போது மேலும் கடுமையான பாதிப்புக்குள்ளாகி இருக்கிற நிலையில் இந்திய ஒன்றிய அரசு உரிய நிதியை, வெள்ள நிவாரண நிதியை, மழை நிவாரண நிதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? அரசியல் சாசனம் குறித்து நீங்க பேசும்பொழுது உங்க மைக் கொடுத்திருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது வாடிக்கையான ஒன்றுதான். அரசாங்கத்துக்கு எதிராக ஏதேனும் நாம் மாற்று கருத்தை சொன்னால் 2 உறுப்பினர் கொண்ட கட்சிகளை அனுமதிப்பதில்லை. காங்கிரஸ், திமுக போன்ற கட்சிகளை அப்படி அவர்கள் செய்ய முடியாது, அணுக முடியாது. நாங்கள் இந்த அரசு அம்பேத்கருக்கு நினைவிடம் எழுப்பியிருக்கிறது என்று பெருமையை பீற்றிக் கொள்கிறது. அது உண்மைதான். இன்டர்நேஷனல் மெமோரியல் சென்டர், அவர் வாழ்ந்த இடத்தை, அலிப்பூர் சாலையில் உள்ள அந்த இடத்தை சர்வதேச நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள். அவர் லண்டனிலே படித்த இடத்தை தேடி பிடித்து வாங்கி அதை நினைவகமாக மாற்றியிருக்கிறார்கள். அவர் தங்கியிருந்த இடம் இன்றைக்கு நினைவிடமாக மாறியிருக்கிறது. அவரை அடக்கம் செய்த இடம் மிகச் சிறிய இடமாக இருக்கிறது என்ற கோரிக்கையை ஏற்று இப்போது அதன் பக்கத்திலேயே இந்து மில் என்று சொல்லப்படக்கூடிய நிறுவனத்திற்கு அரசு நிலத்தை இன்றைக்கு வாங்கி அதை விரிவாக்கம் செய்து அங்கே 433 அடி உயரம் உள்ள வெண்கல திருவுருவச் சிலையை நிறுவ இருக்கிறார்கள். ஆய்வகம், நூலகம் போன்றவற்றை நிறுவ இருக்கிறார்கள் என்பதெல்லாம் உண்மை, வரவேற்கிறோம். ஆனால் இன்னொரு புறம் அவருடைய சிந்தனைகளை முழுமையாக சிதைக்கும் வகையில், அவருடைய நோக்கத்தை சிதைக்கும் வகையில், அரசமைப்பு சட்டத்தை சிதைக்கும் வகையில் வெளிப்படையாக செயல்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நான் சுட்டிக்காட்ட முயன்றபோது என்னுடைய ஒளிவாங்கி அணைக்கப்பட்டு விட்டது. அதற்கு மேல் என்னை பேச அனுமதிக்கவில்லை. தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன் இப்போ திமுக அரசு கடுமையாக விமர்சித்திருக்காரு. 2000 தான் தராங்க, பிச்சை போடுற மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள் புறந்தள்ளுறாங்க, அரசியலுக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ரேஷன் அட்டைக்கு குறைந்தது 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளும் நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். முதல்வரை சந்தித்த போதும் நாங்கள் அதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம்.